So hello there and வணக்கங்களே. So Castlevania season 2 வந்துட்டு பார்க்க போறோம். So ஒரே வீடியோல கிட்டத்தட்ட வந்துட்டு 4 எபிசோட் பார்க்க போறோங்க. So season 2ல மொத்தம் 8 எபிசோட் இருக்கு. ரெண்டா பிரிச்சு போட போறேன். கிட்டத்தட்ட நம்ம சேனல்ல 200 நாட்களுக்கு மேல ஆச்சு வீடியோ போட்டு. பட் மெயின் சேனல்ல வந்துட்டு வீடியோஸ் போயிட்டு தான் இருக்கு. ஏன்னா அத நான் வந்துட்டு ஸ்கிப் பண்ண மாட்டேன். பட் சேனல் 2ல வந்துட்டு என்னால மெயின்டைன் பண்ண முடியல. ஏன்னா சேனல் 1 நம்ம பெருசா மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா ஒர்க் போயிட்டு ஈவினிங் டைம்ல வந்துட்டு சேனல் பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. சரி பரவாயில்ல. அதுல வந்துட்டு லைவ் ஸ்ட்ரீம் போயிட்டு இருக்கனால தான் சேனல்ல ரன்னிங்ல இருக்கு. So மறக்காம லைவ் ஸ்ட்ரீம் செக் பண்ணி பாருங்க. சில வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் வாய்ஸ் சரியா கேட்டிருக்காது. ஒரு குறிப்பிட்ட வீடியோல இருந்து தான் வந்துட்டு வாய்ஸ் வந்து நல்லா கேட்டிருக்கும். ஏன்னா இனிஷியலா வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணவே எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் பண்ண முடியும். ஓகே பரவாயில்ல. சரி ஓகே. சீசன் 1 பார்க்காதவங்க Castlevania மறக்காம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாத்துட்டாங்க. சீசன் 2 ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் நீங்க செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிள் தான். பட் ஆனா வந்துட்டு கொஞ்சம் வயலன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். கொடூரமான வயலன்ஸ் சீக்வன்ஸ் இருக்கும். நீங்க வயலன்ஸ் லவ்வரா இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா நீங்க பார்க்கலாம். இல்ல நீங்க வந்துட்டு பீஸ்ஃபுல்லா காமா நல்லா பிளிஸ்ஃபுல்லா தான் அனிமேஷன் பார்ப்பேன் அப்படின்னா நீங்க வந்து இதை அவாய்ட் பண்றது கொஞ்சம் நல்லது. சீசன் 2 ஆரம்பிக்கிறது வந்துட்டு டூப்பு வில்லேஜ் 1475ல. சோ சீசன் 1ல நடந்த சில ஈவென்ட்ஸ்ல இருந்து லிசா டெம்பஸ் வந்துட்டு சாகருக்கு முன்னாடி வந்துட்டு அங்க இருக்கிற ஒருத்தங்களுக்கு மருத்துவ உதவி செஞ்சுட்டு இருக்கும்போது பிஷப்ஸ் எல்லாருமே உள்ள வந்துட்டு ஒரு சூனியக்காரி இந்த மாதிரி கடவுள் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சயின்ஸா இதெல்லாமே வந்துட்டு ஒரு சாத்தானோட வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த சயின்ஸ் புக்கையும் அவங்களோட இடத்தையுமே சதைச்சிட்டு அந்த இடத்தை எரிச்சு அதுக்கப்புறம் அவளை தரன்னு போய் எரிக்கிறதுக்கு முன்னாடி நடந்த அந்த ஒரு சின்ன சம்பவத்தை வந்துட்டு காட்டுறாங்க. ஆனா அந்த சமயத்துல தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க, அப்புறம் அவர் வந்துட்டாரு அப்படின்னா உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது, தயவு செஞ்சு அவர் வந்துட்டு உங்களை கொலை பண்ண வச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் பெருசா பொருட்படுத்தா வந்துட்டு பிஷப்ஸ் எல்லாருமே வந்துட்டு அவளை தூக்கிட்டு போயிருப்பாங்க. சோ அந்த இடத்துல அவங்க வீடு இருந்து அப்படியே கட் ஆகி நேரா நம்ம டிராகுலா கிட்ட வந்தீங்க அப்படின்னா அவர் நொந்து போய் உட்காந்துருக்காரு. அவர் சந்தோஷம் கிடைச்ச தன்னோட மனைவியுமே வந்துட்டு போயிட்டாங்களே, இப்ப நம்மளுக்கு வேற யார் இருக்கா அப்படின்னு சொல்லி நொந்து போய் உட்காந்துருப்பாரு. அதுக்கப்புறம் அங்க நேரா ஹால்வேக்கு வராங்க. நிறைய வேம்பையர்ஸ் இருப்பாங்க. பட் ஆனா அதுல ஆச்சரியமா இருக்கிறது என்ன அப்படின்னா 2 பேர் யாருன்னு பார்த்தா ஹெக்டர் அப்புறம் ஐசக். சோ அவங்க 2 பேர் மட்டும் மனுஷங்க. அவங்க வந்துட்டு டெவில் ஃபோர்ஜ் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ உயிரோட இருந்து இறந்து போன நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. சோ அப்படி இறந்தவங்க எல்லாத்துக்குமே மீண்டும் உயிர் கொடுக்கறது தான் இவங்களோட வேலை. சோ இவங்களுமே வந்துட்டு ஆர்மில ரெக்ரூட் பண்ணியிருக்காரு. ஆனா அங்க இருக்கிற வேம்பையர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் டவுட், ஏன் வந்துட்டு வேம்பையர்ஸ் டிராகுலா ஸ்கூல் வந்துட்டு மனுஷங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இது மனுஷங்களை எதிர்த்து இருக்கிற ஒரு போர் அப்படிங்கிற பட்சத்துக்கு எதுக்காக இவங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அதுல காட் பிராண்ட் அப்படிங்கிற ஒருத்தர் மட்டும் இந்த கேள்வி கேட்கிறான். அதுக்கு வந்துட்டு சிம்பிளா நம்ம டிராகுலா வந்துட்டு ஆன்சர் பண்ணிடுறாரு. என்ன அப்படின்னா நீங்க எல்லாருமே வந்துட்டு எனக்கு லாயலா இருக்கீங்க, ஏன்னு கேட்டா இந்த போர்னால வந்துட்டு உங்களுக்கு லாபம் இருக்கு. ஏன்னா மனுஷங்களை நிறைய பேர் கொல்லும் போது அவங்களோட ரத்தத்தை நீங்க வந்துட்டு உணவா எடுத்துக்க முடியும். அந்த ஒரு காரணத்துக்காக நீங்க எனக்கு லாயலா இருக்க. ஆனா இவங்க எல்லாருமே வந்துட்டு மனுஷங்களை எதிர்த்து போர்னு தெரிஞ்சுமே என் கூட வந்துட்டு நிக்கிறாங்க. அதுதான் நான் அவங்களை எடுத்துக்கான காரணம். ஏன்னா வந்துட்டு மனுஷங்க எவ்வளவு குரூயல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க மனுஷங்களால பாதிக்கப்பட்டவங்க. அதனால அந்த மனிதநேயத்தை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு ஒரு மனுஷங்களா இருக்கிற அவங்களே உதவியா இருக்கிறனால நான் அவங்களை நம்புறேன் அப்படி மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தனியா ஹெக்டருக்கும் ஐசக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங் வைப்பாங்க. சோ அந்த மீட்டிங்ல வந்துட்டு ஏன் இவ்வளவு வேம்பையர்ஸ் இருந்துமே வந்துட்டு மனுஷங்களை கூப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி காட் கொஞ்சம் கோவம் வருதான். பட் இருந்தாலும் வந்துட்டு இந்த அடி உத குத்து அந்த மாதிரி சம்பவங்களுக்கு மட்டும் உங்களை கூப்பிடுவாரு நினைக்கிற அப்படி மாதிரி சொல்லிட்டு வந்துருவாங்க. சோ பிளான் பண்றதுக்காக இவங்களை கூப்பிட்டு போயிருப்பாங்க. அப்ப அவங்களுமே அந்த கேள்வி கேட்பாங்க, ஏன் எங்களை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ கிட்டத்தட்ட வந்துட்டு வேம்பையர்ஸ் வந்துட்டு மனுஷங்களை எப்படி பாக்குறாங்க அப்படின்னா லைஃப் ஸ்டைல் தான். எப்படி நீங்க வந்துட்டு ஆடு மாடு கோழி இதெல்லாத்தையும் வளர்த்துறீங்க அந்த மாதிரி. சோ அவங்களோட தேவைக்காக வந்துட்டு உங்களை வளர்த்துற விதமா தான் வந்துட்டு வேம்பையர்ஸ் வந்துட்டு உங்களை பாக்குறாங்க. மத்தபடி வேற எதுவும் கிடையாது. ஆனா மனுஷங்க வந்துட்டு எந்த அளவுக்கு எல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சு நீங்களே வந்துட்டு என் கூட இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் மனுஷங்களை வந்துட்டு நம்மளால ஈஸியா இது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஆமா கரெக்ட் தான். ஏன்னா எங்கிட்ட யாருமே அன்பா இருந்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஐசக்கும் சரி ஹெக்டரும் சரி அவங்களோட பாஸ்ட பத்தி கொஞ்சம் ஷேர் பண்றாங்க. முழுசா கிடையாது. சோ மனுஷங்க எந்த அளவுக்கு பண்ண முடியும், எவ்வளவு கொடூரமா நடந்துப்பாங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். சோ அவங்க பண்ணது எல்லாத்துக்குமே வந்துட்டு அவங்க கண்டிப்பா வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லுவாரு. இனிமேல் வருத்தங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது, முழுக்க சாவுதான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு டிராகுலா சொல்லுவாரு. அதை தொடர்ந்து வந்துட்டு நேரா நம்ம கிரெசிட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா அங்க அந்த போர் முடிஞ்சிருச்சு. சோ ஃபர்ஸ்ட் அந்த பெரிய ஒரு வார் நடந்துச்சு. அந்த வார்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சிஃபா என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட மத்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாத்தையுமே வழியனுப்பிச்சு வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் வந்துட்டு நம்ம டிரைவர் கிட்ட ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் இது வரைக்கும் தனியா டிராவல் பண்ணதில்ல, வாழ்க்கையில எகைன் தனியா டிராவல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும்போது சரி பரவாயில்லமா நீ அடுத்து உயிரோட இருப்பேன் மட்டும் நம்பு, திரும்பியும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பாப்பேன்னு சொல்லி நம்ப அப்படின்னு சொல்லும்போது என்ன கொஞ்சம் ஆறுதலாவே பேச மாட்டியா, இவ்வளவு ரூடா பேசுறேன். ஆக்சுவலி நான் இந்த மாதிரி பேசி பழக்கிறது கிடையாது, எனக்கு ஆறுதல் வார்த்தை ஆசை வார்த்தை இதெல்லாம் எனக்கு பேச தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. பட் கோவா பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் இவங்களோட கான்வர்சேஷன் கொஞ்சம் ஃபன் கோவம் அப்படிதான் இருக்கும். ஏன்னா இந்த கேரு அன்பு இதெல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்பாங்க நம்ம சிஃபா. பட் ட்ரிவருக்கு வந்துட்டு அதெல்லாம் பழக்கவே இல்லை, அதெல்லாம் வராது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோ இன்னொரு பக்கம் ஆலுகார்ட் இருக்காருல அந்த ஸ்பீக்கர்ஸ் இந்த ஹட்டுக்குள்ள வந்துட்டு அவங்க அம்மாவையும் அப்பாவையும் கீழே வரைஞ்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. சோ அவங்க அம்மாவோட நினைவுக்காக கண்டிப்பா எங்க அப்பாவை நான் வந்துட்டு கொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு வெளியில் இருக்கும்போது அவர் கண்ணீர் வெடிக்க அப்போ வந்துட்டு அவரோட கண்ணீர் அவங்க அம்மாவோட அந்த ஒரு படத்து மேல விழுகும். சோ அந்த இடத்துல கரெக்டா வந்துட்டு நம்ம ஆலுகார்ட் ஆகட்டும் சிஃபா ஆகட்டும் ட்ரெவர் ஆகட்டும் இங்கிருந்து மொத்தமா கிளம்ப போறாங்க. ஆனா அந்த இடத்துல கட் பண்ணி காட் பிராண்ட் இருக்காரு இல்லையா, அவர் நேரா நம்ம ஹெக்டர் கிட்ட வந்துட்டு மன்னிப்பு கேட்பாரு. நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட ரூடா நடந்துக்கிட்டேன், சோ இனிமேல் வந்துட்டு அப்படி நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அவர் வந்துட்டு ஏத்துக்கிறாரு. ஆனா எனக்கு இன்னுமே குழப்பமா இருக்கு, இது வந்து கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட ஒரு இனப்படுகொலை மாதிரி தான். ஆனா இதுல எந்த ஒரு குழப்பமே இல்லாம நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எந்த ஒரு குழப்பம் இல்லாம நடக்கலாம், ஆனா வந்துட்டு நிறைய எதிர்பாராத விஷயங்கள் கண்டிப்பா இதில் நடக்க தான் போகுது அப்படிங்கிற மாதிரி ஹெக்டர் சொல்லிட்டு இருக்கும்போது, சரி ஓகே இப்போ என்னோட வேலையை பார்க்க விடுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஏன்னா அங்க ஒரு வேம்பயர் வந்துட்டு நிறைய பணங்களை கொண்டு வந்து போடும். அதுல வந்துட்டு அந்த பிஷாப்புமே இருப்பாரு. ஸோ இவர் வந்துட்டு பணத்தை எல்லாத்தையுமே திரும்ப உயிர் கொடுக்குறவர் தானே. ஸோ அதுக்காக வந்துட்டு பாத்தீங்கன்னா அவரோட அந்த ஒரு சுத்தியில வந்துட்டு அந்த ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு எகெயின் மெழுகேற்றுவாரு. அப்படி அதை ஏற்றும் போது டக்குன்னு அந்த கோட்டையை நகர்ற மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தா எகெயின் நம்ம டிராகுலா வந்துட்டு அந்த கோட்டையை நகர்த்துறாரு, வேற இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றாரு. ஸோ அந்த கோட்டை இதுக்கு முன்னாடி இருக்கிறதுல இருந்து வேற ஒரு வித்தியாசமான ஒரு வேலிக்கு வந்துட்டு மூவ் ஆக இந்த எபிசோட் 1 வந்துட்டு முடியுது. அடுத்த எபிசோட்ல வந்துட்டு சிஃபா கேட்குறாங்க, இந்த மாதிரி நம்ம டிராகுலோட கேஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறிட்டே இருக்கிற பட்சத்துக்கு நம்மளால எப்படி டிராகுலா மேல தாக்குதல் நடத்த முடியும், அதே சமயம் அவங்க எல்லாத்தையுமே அழிக்க முடியும் அப்படி மாதிரி கேட்கும்போது அதுக்கு டிராவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களோட ஃபேமிலி ஹவுஸ்க்கு வந்துட்டு போகலாம். ஸோ பெல்மாண்ட் எஸ்டேட்டுக்கு போனோம் அப்படின்னா எங்களோட காலங்களில் அவங்க ரொம்ப நாளாக வந்துட்டு டிராகுலா கூட சண்டை போட்டுருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துக்கு நிறைய விஷயங்கள் அங்கே சேகரித்து வச்சிருப்பாங்க. ஸோ அங்கே இருக்கிறது ஏதாவது ஒன்று நம்மளுக்கு உதவி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இந்த பிளான் கரெக்டாக வேலை செய்யுமா அப்படி மாதிரி ஆளுக்கடை கேட்கும்போது இதை தவிர வேற எந்த ஐடியாவும் எனக்கு இல்லை, ஐ திங்க் அது பெட்டரான ஐடியா தான் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவங்க எல்லாருமே வந்துட்டு பெல்மாண்ட் எஸ்டேட்டுக்கு கிளம்புறாங்க. சாதாரண வந்துட்டு நம்ம டிராகுலாவோட அந்த ஒரு கோட்டைக்கு வந்தீங்க அப்படின்னா அங்க எல்லாரும் கொஞ்சம் சலசலப்பா அந்த சமயத்துல ஒருத்தங்க என்ட்ரி கொடுக்குறாங்க, ரொம்ப டிராமாட்டிக்கா. யாரும் பார்த்தா கார்மிலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேம்பயர், ஓகேங்களா. ஸோ அவங்க உள்ள வரவும் வந்துட்டு எல்லாருமே வியந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ டிராகுலா கேட்கிறாரு, உன்னை நான் முன்னாடியே வர சொன்னேன், ஏன் இவ்வளோ தாமதமாக வர, நான் சொன்னது உனக்கு கேட்கலையா இல்லை வந்துட்டு நீ வரதுக்கு ஏன் தாமதம் அப்படி மாதிரி கேட்கும்போது, இங்கே கோட்டையை வந்துட்டு அப்போதைக்கப்போ இடம் மாத்திட்டே இருக்கிறனால தான் வந்துட்டு என்னால் கரெக்டாக வர முடியல, பட் ஓகே எப்படியோ நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாமல், ஏன்னா நீங்கள் ரீசெண்டாக கிரிசிட்டில் தான் சம்பவம் பண்ணீங்க, ஸோ அப்படி எப்படியோ பக்கத்தில் தான் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அதோட அவன் நிறுத்தாம வந்துட்டு இன்னொரு கேள்வி கேட்பா, என்ன அப்படின்னா, ஏன் உங்களோட காதல் மனைவியை வந்துட்டு நீங்க வேம்பயரா மாத்தல அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதாவது கிட்டத்தட்ட டிராகுலாவா ஏன் மாத்தல அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. இதனால அவருக்கு கொஞ்சம் கோவம் வந்துடும், நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூட்டு போவாரு. அப்ப வந்துட்டு என்ன எல்லாரும் முன்னாடி கேட்ட அப்படின்னா நீ தான் பெரிய ஆள் மாதிரி ஆயிருமா, இல்ல அந்த ஒரு டவுட் வந்துட்டு இங்க இருக்கிற எல்லாருக்குமே இருக்கு, எல்லாரும் கேட்கறதுக்கு பயப்பட்டாங்க, அதனால நான் வந்துட்டு கேட்டேன் அப்படிங்கிற சொல்லும்போது, ஓ அவங்களுக்கு நீ வந்துட்டு முன்மொழியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் கோவம் வரும். சரி இப்போ எப்படி நீ வந்தேன்னு சொல்ல அப்படி மாதிரி கேட்கும்போது காட் பிராண்ட் தான் சொன்னா அப்படி மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த காட் பிராண்ட் வந்துட்டு இவன் மேல இன்ட்ரெஸ்ட்ல இருக்கான் அப்படிங்கிற பத்தி டாபிக் கொஞ்சம் போயிட்டு இருக்கும். பட் இருந்தாலும் அதை வந்துட்டு விட்டுட்டு சரி ஓகே உனக்கு இங்க என்ன வேலை அப்படின்னா, நீ ஐசக்குக்கும் ஹெக்டருக்கும் வந்துட்டு ஹெல்ப் பண்றதுக்கு தான் உன்னை வர சொன்னேன், சோ நீ வந்துட்டு அவங்க ரெண்டு பேருக்கு போய் ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சுட்டுருவாரு. அது வந்துட்டு நம்ம ட்ரீவர், சிஃபா, ஆலுகார்ட் எல்லாருமே வந்துட்டு ஒரு நைட் கேம்ப் போட்டு உட்காந்து இருப்பாங்க, ஓகேங்களா. சோ அந்த சமயத்துல ஒரு சில கேள்விகள் கேட்பாங்க. யாரு நம்ம சிஃபா, உன்னால வந்துட்டு ஏன் சூரிய வெளிச்சம் படும்போது இந்த வேம்பயர் டிராகுலாலாம் ஆகாதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரிலாம் உனக்கு ஏன் எதுவும் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஆக்சுவலி நான் பாதி மனுஷன் தானே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ஆலுகார்ட் சொல்லுவாரு. அண்ட் சீசன் 1 நடந்த ஈவென்ட்ஸ், ஸோ அவங்க அம்மா வந்துட்டு நிறைய டிராகுலோட கேஸ்ல போய் தட்ட, அதுக்கப்புறம் டிராகுலா வந்துட்டு எப்படி டாக்டர் சொல்லி கொடுக்க, அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து அவங்க அம்மா தான் வந்துட்டு நீ மனுஷங்க எப்படி வாழ்றாங்கன்னு சொல்லி போய் தெரிஞ்சுக்கிட்டும் அதோட வாழ்வு முறையை கத்துக்கிட்டு வா, ஸோ உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணு, மனுஷங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் அனுப்பிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சமயத்தை வந்துட்டு நம்ம டிராகுலா போன சமயத்தில் நம்ம லிசா வந்துட்டு அந்த பிஷப்ஸ் எல்லாரும் சேர்ந்து கொண்டிருப்பாங்க அப்படிங்கிற இன்னொரு சின்ன ஒரு டீடைல் வந்துட்டு இந்த இடத்துல ஆலுகார்ட் சொல்லுவாரு. ஸோ அந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நம்ம எப்படிங்க இந்த காமெடியா சொல்லுவாங்களா, பெண்கள் இல்லாத உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி மனுஷங்களே இல்லாத உலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்துட்டு கையாண்டிருக்காரு. ஆக்சுவலி அதை தான் வந்துட்டு இப்போ பிளானா நடத்தி எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ மனுஷங்களே இல்லாத உலகத்தை வந்துட்டு ஆக்கணும் அப்படிங்கறக்காக இந்த ஒரு போரை ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கறத சொல்றாரு. ஸோ அந்த சமயத்தில் டிராகுலாவோட டீமன்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த ஏரியாக்குள்ள வர ஆரம்பிச்சிருங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த டீமன்ஸ் கூட சண்டை போடுவாங்க. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் அமேசிங்கா இருக்கும். பட் ஆனா எண்ட் ஆஃப் த ஃபைட் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரே ஒரு டீமன் மட்டும் பலத்த காயத்தோட அங்கிருந்து தப்பிச்சு போயிடும். ஸோ கட் பண்ணி நம்ம டிராகுலாவோட கேசலுக்கு வந்தீங்க அப்படின்னா, ஐசக் இருக்காருல, அவர் வந்துட்டு தன்னைத்தானே வந்துட்டு ஒரு முள் சாட்டையால வந்துட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அந்த சமயத்தில் அவரோட ஒரு பழைய ஃபிளாஷ்பேக் இருக்கும். ஸோ இவர் ஒரு ஓனர் கீழே வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாரு, ஒரு ஷாப் மாதிரி. அதில் வந்துட்டு அந்த ஓனரோட புக்ஸ் வந்துட்டு ஏதோ எடுத்து படிச்சதுனால எதுக்கு படிச்ச ஏன் படிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடி நடிச்சிட்டு இருப்பாரு. அந்த சமயத்தில் அவ்வளோ அடி வாங்கிட்டு கடைசியாக சொல்லுவாரு, இல்ல நீங்க என்ன எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ஸோ உங்களுக்கு வந்துட்டு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை, அதனால உங்களோட வேலைகள் வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த வேலையில உதவி பண்ணலாம்ல அப்படி மாதிரி சொல்லும்போது, அட இதை முன்னாடியே சொல்லிருக்கலாம்டா, நீ உன்னோட அன்பை காமிச்சிட்டேன், நான் என்னோட அன்பை திருப்பி காட்டணும்ல அப்படின்னு சொல்லிட்டு எகைன் சவுக்காலி அடிப்பாரு. ஸோ அப்போ மனுஷங்களுக்கு வந்துட்டு அன்பு அப்படிங்கிறது வந்துட்டு இல்லவே இல்லை, இப்படிதான் வந்து ட்ரீட் பண்ணுவாங்க போல, ஸோ தன்னை விட கீழே இருக்கிறவங்க இப்படிதான் பாப்பாங்களாட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கோவம் வர தன்னோட அந்த மாஸ்டர் இருக்கார் இல்லையா, அவரை வந்துட்டு கிட்டத்தட்ட விஸ்வரூபம் படத்துல கண்ணை நசுக்கி கொள்ற மாதிரி தன்னோட மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொன்றுவாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் அந்த மனுஷங்க மேல இருக்கிற வெறியை வந்துட்டு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கறக்காக தான் மாஸ்டர் தன் அடிச்ச மாதிரி இவர் வந்துட்டு இவரையே சவுக்கால் அடிச்சு ஒரு இவரோட மன நிம்மதிக்காக வந்துட்டு அதை பண்ணிட்டு இருக்காருங்க. ஸோ இந்த சமயத்தில் கரெக்டாக காட் பிராண்ட் உள்ள வருவாரு. ஸோ வரது மட்டும் இல்லாம இந்த டீமன் வந்துட்டு இவ்வளவு தூரம் எதுக்கு பறந்து வந்துச்சுன்னு சொல்லி தெரியல, ஆனா வந்த நேரம் வந்துட்டு அது செத்தே போச்சு, வந்தது வேஸ்ட்
தானே அப்படி மாதிரி சொல்லிட்டு போறது மட்டும் இல்லாம எதுக்காக நீ சவுக்கால் அடிச்சுக்கிற அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்பாரு. ஒரு மன நிம்மதிக்காக தான், அதே சமயம் வாழ்க்கையில முன்னோக்கி சிந்திக்கணும் அப்படிங்கறக்காக மாதிரி சொல்லி விட்டுருவாருங்க. ஆனா அதுக்கப்புறம் எதுக்காக இந்த டீமன் இது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் யோசிப்பாரு. அந்த இடத்துல சீன் கட் பண்ணி நேரா டிராக்குலோட அந்த ஹால் ரூமுக்கு வந்தீங்க அப்படின்னா எல்லாரும் சண்டை போட்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ஏஜஸ்ல வந்துட்டு அனுப்பிச்சுட்ட அந்த டிராக்குலோட டீமன் ஃபோர்ஸ் வந்துட்டு தோத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அது எந்த இடம் அப்படின்னா இப்போ நம்ம சேர்ந்து அடிச்சாங்களே அந்த இடத்துல தான் அங்க இருக்கிற டீமன்ஸ் எல்லாமே தோத்துருச்சு அப்படி மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம போயிட்டு பிரெயிலால் அட்டாக் பண்ணலாம் அப்படி மாதிரி பேசுவாங்க. பட் ஆனா சில பேர் வந்துட்டு வேணாம், அது தண்ணிக்கு நடுவில் இருக்கு, ஸோ தண்ணி நம்மளுக்கு ஆகாது அப்படி மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆனா காட்பிரன் வந்துட்டு தண்ணி எல்லாம் நம்மளுக்கு எல்லாம் ஆகும், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான் வந்துட்டு கடல்ல மீனே பிடிச்சிருக்கேன், கடல்ல குளிச்சிருக்கேன் அப்படி மாதிரி பேசிட்டு இருப்பாரு. ஏன்னா கடல் நீர் உப்பு தானே. ஸோ இந்த மாதிரி லூஸ் டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கிற சமயத்தில் வந்துட்டு நேரா நம்ம கார்பினாவே சொல்றாங்க, ஆக்சுவலி பிரெயிலாவை அட்டாக் பண்றது கொஞ்சம் நல்லது, ஏன்னா அங்க அட்டாக் பண்ண அப்படின்னா வெலாக்கியா வந்துட்டு மொத்தமா சீல் பண்றது எஃபெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அந்த சமயத்தில் ஐசக் நேரா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல நம்ம வந்துட்டு ஏஜஸ்ல வந்துட்டு எகெயின் நம்ம அட்டாக்கை கன்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவர் சொல்றாரு, ஆக்சுவலி ரீசெண்டா இப்போ காட்பிரன் வந்துட்டு ஒரு டீமனை கொண்டு வந்தான், அதை நான் வந்துட்டு ரெசரெக்ட் பண்ணேன். ஸோ அது உயிர் திறந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, ஒரு 3 பேர் சேர்ந்த குழு தான் வந்துட்டு அவங்களை அடிச்சு துரத்து விட்டுருக்காங்க, எல்லாத்தையுமே கொண்டிருக்காங்க. அதுல வந்துட்டு நம்ம டிராக்குலாவோட மகன் ஆலுகார்டு இருக்கான், அண்ட் ஒரு மெஜிஷியன் பொண்ணு இருக்கா, அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு பெல்மாண்ட் ஃபேமிலில இருந்து ஒருத்தர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, யார் அவன் சொல்லிட்டு காட்பிரனுக்கு சுத்தமா தெரியல. அப்ப கார்மிலா வந்து டென்ஷன் ஆகுறாங்க, டே அந்த பெல்மாண்ட் ஃபேமிலி தான் வந்துட்டு பல காலங்களா வந்து நம்மள அழிச்சிட்டு இருந்தாங்க, ஸோ அவங்க வந்துட்டு அநேகமா அந்த பெல்மாண்ட் எஸ்டேட்டை தேடி தான் போவாங்க, ஸோ அந்த எஸ்டேட்டுக்குள்ள வந்துட்டு நம்மளை எப்படி அழிக்கணும் அப்படின்றக்காக டூல்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு அவங்க போறதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி வந்துட்டு அங்க இருக்க டூல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நம்மளுக்கு உதவிகரமா இருக்க முடியும், இல்ல அப்படின்னா அவங்க நம்மளை ஈஸியா அழிச்சிருவாங்க. ஸோ அதனால வந்துட்டு பெல்மாண்ட் எஸ்டேட்டை நோக்கி தான் நம்ம அடுத்து போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ அது புரியுதா, பெல்மாண்ட் ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தன் உயிரோட இருந்தா நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவமா கத்திட்டு இருக்கு. அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி தான் எபிசோட் முடியுது. நம்ம 4 எபிசோட் ஒட்டுக்கா பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம், பட் ஆனால் நான் 2 எபிசோடோட முடிச்சுக்கிறேன். 3rd 4th வந்துட்டு ஒட்டுக்கா பார்க்கலாம். ஸோ மேலும் ஒரு புது வீடியோவில் பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்கிரிப்ட் தமிழ் ஷார்ட். அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, பேராற்றல் உங்களுக்கு துணையா இருக்கும். மே தி ஃபோர்ஸ் பி வித் யூ.